ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரீசெண்ட் டேஸாகவே எனக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. ஸோ வீட்லேயே பிரியாணி பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். இன்றைக்கி மஷ்ரூம் தம் பிரியாணி, அதுவும் சீரக சம்பா அரிசியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? நான் இன்றைக்கி 1 கப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். மஷ்ரூம் கழுவுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு ஊற வச்சுருவேன். ஊற வச்ச தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 2-3 தடவை நார்மல் தண்ணியில் கழுவினாவே சுத்தமாக போயிடுங்க. பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ், 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லாவே போகணும். இது போனதுக்கப்புறமா 2லேருந்து 3 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வேகணும். வெந்ததுக்கப்புறமா இதில் பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், வரமிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா மஷ்ரூம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, இது எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணிவிட்டு இதையும் தக்காளி வணங்கிட்டு இருக்கலையே அது கூட சேர்த்து அப்படியே விட்டுறலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க, காளான்லேயே தண்ணி விடும். ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. ஸோ 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டால் போதும். அதுக்கு முன்னாடியே போட்டால் டக்குன்னு குலைவாயிடும். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்த உடனே மூடி வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் தம் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி தம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா போதும், இல்லைனா அடி பிடிச்சிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?